ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேன்றதுனால எந்த வேலையுமே நைட்டு செய்யாமல் அப்படியே தூங்கியாச்சு. மார்னிங் பாருங்கள் எவ்வளோ வேலை எனக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி, க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சமையலை முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே க்ளீன் பண்ணி இன்றைக்கி vlog முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறமா லஞ்சுக்கும் என்ன செய்யலான்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு சிக்கன் பாஸ்தா செய்யலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு கப்பு சேர்த்துட்டு அதில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன் எண்ணெய் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தனித்தனியாக உதிரியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். இப்போ அது நல்லா தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும்போது ஒரு கப்பு பாஸ்தா நான் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாஸ்தா ஒரு 80% குக் ஆன உடனே நம்ம இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பாஸ்தா ஃபுல்லாக வடிகட்டி நம்ம பாஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு கப்பு தான் போட்டேன், ஆனால் நிறைய வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி நம்ம அதில் சேர்த்துடலாம். அப்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போது அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும் வெங்காயம். அதுக்கு மேலே ப்ரௌனாக வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பத்தில் வதங்கினா போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் ரேஷியோவில் நான் அரைச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டும். அதுக்கப்புறமா அது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு புதினா இலைகள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகள் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். கண்டிப்பாக போடுங்க. அது கூடவே 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா பாருங்கள், மஞ்சள் பொடி நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், சாரி காமிக்கல. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாஸ்தாவோடு நம்ம சாப்பிடும்போது, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சிக்கன் பீஸு நம்ம வாயில் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, மீடியமாக சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மாறணும். இப்போ இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா பாஸ்தா, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா மசாலா அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேகி மசாலா கடையில் இது 5 ரூபா பாக்கெட் தனியாக விற்கும். அப்படி இல்லை கிடைக்கலன்னா நீங்கள் மேகி பாக்கெட்லேருந்து ஒரு 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 பாக்கெட் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மேகி பேக்கெட் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மறுபடியும் புதினா கொத்தமல்லியை அதில் தூவிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக பாருங்கள், செம்ம டேஸ்டான
ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சிக்கன் பாஸ்தா வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா செட் ஆகிட்ருக்கோம் ஃபுல்லாக அந்த மசாலா. அந்த மேகி மசாலா லாஸ்ட்டாக போட்டோம் இல்லைங்களா, ஃபைனலாக போடும்போது அது செட் ஆகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வந்து நம்ம மூடி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்து நம்ம லஞ்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற அந்த எலும்பு பீஸ் எல்லாம் இருந்தது பார்த்திங்களா சிக்கனில், அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறேன். கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை வகைகள் எதுவுமே நான் போடலை. அது ஏன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்ய போகிறேன். இப்போ சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயமும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வெங்காயம் வதங்கட்டும். சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நான் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி எடுக்க போகிறோம். அது கூடவே வந்து உப்பையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பாருங்கள் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முருங்கைக்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காவும் அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் அதிலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அந்த சிக்கனோடு சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற சிக்கன் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த சதை பகுதி எல்லாமே எடுத்து பாஸ்தா செஞ்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற அந்த எலும்பு அந்த சிக்கன் கொஞ்சம் பெரிய துண்டெல்லாம் எடுத்து இதில் நம்ம சேர்த்து குழம்பா வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ இது எல்லாமே சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த காய் இந்த மசாலா எல்லாமே ஒன்றா நம்ம வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு மூடி போட்டுட்டு அதில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியாலே வந்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்க போகிறோம், தண்ணி ஊற்றாமல். இப்போ பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி அந்த ஆவி தண்ணி எல்லாமே என்ன ஆச்சுன்னா இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% இந்த காயும் சிக்கனும் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே அளவு 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகாய் பொடியில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கூட்டி குறைச்சி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்சு ஓவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரசம் வைக்கிறதெல்லாம் எனக்கு டைம் இல்லை காமிக்கிறதுக்கு. இப்போது உப்பு வந்து கம்மியாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பட்டை வகைகள் போடலை இல்லைங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே வந்து நான் வதக்கி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். தேவைப்பட்டால் நான் தனியாக ஒரு வீடியோ அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனில் சேர்க்கும்போது. இப்போ தேங்காய் அரைச்சி அந்த பால் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து தேங்காய் வந்து சில பேருக்கு வந்து செரிமானத்துக்கு கஷ்டமாக இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பால் எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் வந்து நம்ம சேர்த்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த தேங்காய் ஃபுல்லாகவே நான் வந்து பால் எடுத்து சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம குப்பையில் தட்டி விட்டுற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போது கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா நசுக்கி விட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், தப்பில்லை. ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் இவ்வளோ தான். மார்னிங் வந்து சிக்கன் பாஸ்தா சாப்பிட்டோம், இப்போ வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். இனிமேல் சாதம் வடித்து ரசம் வடிச்சிட்டா இன்றைக்கி லஞ்சு ஓவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு என்னோடய ஒர்க்கை முடிச்சிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.